வேற லெவல் டேஸ்ட்டுங்க. அதுமாதிரி வாங்கிக்கல, சாப்பிட்டதே இல்லை. நல்லா இதை சிம்பிளாக வீட்டிலே செஞ்சு பாருங்க. உருளைக்கிழங்கு வச்சு முட்டை லாலிபப் மாஸ்டர் சமைக்கிறோம். மண்ணம் மார்க் ருசிக்கிறோம். ருசிக்க நாங்க, ரசிக்க நீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளாக எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சரியான மழை. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சிட்டோம், திக்குன்னு எரியுது. உருளைக்கிழங்கு முட்டையை வேவடிக்கிறதுக்கு முதல்ல பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாதியாக கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டலாம். அடுத்தது முட்டையும் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா வேக வச்சா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம உடையாத எடுக்கிறதுக்கு சால்ட் போய் இறக்கிடலாம். சாத்திரம் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நல்லா வெந்துட்டு இருக்கு. அதை திறந்து பார்ப்போம் இப்படி தான் வெந்திருக்குன்னு. பாருங்க, உருளைக்கிழங்கெல்லாம் பிஞ்சி போச்சு. பாருங்க, நல்லா மாவு மாரி வெந்து போச்சுங்க உருளைக்கிழங்கு. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க நல்லா பஞ்சு போல் மெசிஞ்சு எடுத்துக்காச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் கூட மசாலாலாம் போட்டு நல்லா எடுத்துக்கலாம். சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லாம் ஒன்றா சேரட்டும். இந்த முட்டையை 2 பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை எடுத்து வடை மாதிரி தட்டிக்கலாம் முதல்ல. இப்போ இந்த ஐஸ் குச்சி அது மேலே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு முட்டையை வச்சுக்கலாம். மடிப்பா, இது மடிப்பா. முட்டையை உடச்சி எடுத்துப்பான். பெப்பரை முட்டையை உள்ள இறக்கலாம். பிரெட்டை பார்த்தீங்கன்னா அருமையாக தூளாக நெசிக்கின்னு வந்துட்டோம்.
சாரி அரைச்சிக்கணும் வந்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் அரைச்சிச்சு மிக்ஸி இன்னைக்கு தான். வா இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு முட்டை போண்டா பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அதை பொரிச்சு எடுக்க கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். குச்சி போய் அங்கே இடிக்குது. போடு இன்னைக்கு நாடத்துக்கு போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது விதமான ஒரு டிஷ்ஷு உருளைக்கிழங்கு வச்சு முட்டை லாலிபாப் செஞ்சோம். வெறித்தனமாக வந்ததுங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. சும்மா வேறு லெவலு. இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா பிடிக்கும் போது ஒழுங்காகவே வரல. சரி நல்லாவே வராதுன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மொறுன்னு சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்துச்சு. இந்தமாரி டிஷ்ஷை எங்கேயுமே நீங்கள் செய்யவும் மாட்டீங்க, எந்த ஹோட்டலையும் சாப்பிடவும் முடியாது. வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்களை மாரி அந்தளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டு. நல்லா ப்ரெட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சதால் நல்லா தூளாக மேலே மொறுன்னு வேறு லெவலுங்க. இன்றைக்கி வெறித்தனம் தான். பசங்களாக கூட இந்த வெயில் டைமில் சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆய் மக்களே, இன்றைக்கி பார்த்தா நம்ம வந்து லாலிபப்பு வந்து எல்லாம் சாக்லேட்டில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து முட்டை உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சு பயங்கரமாக செஞ்சோம். வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்கள் இந்தமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கோசம் இந்த வில்லேஜ் ரியாலிட்டி குக்கிங் டீம் கூப்பிட்டாலும் வந்து செஞ்சு தருவோம். நாங்கள் வந்து வேறு லெவல் செய்வோம். எங்களை நம்பி கூப்பிடலாம். நாங்கள் தான் மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல முட்டை வச்சு லாலிபாப் செஞ்சு திங்கிட்டு எங்கள் பாடு எங்ககிட்ட இல்லை. ஆனால் அது பார்த்தா நல்லாவே செய்ய மாட்டேன் தான் நினச்சோம். ஆனால் வேறு லெவல் நாங்கள் இதேமாதிரி நினச்சி கூட பார்க்கல. ஒரு வீடியோ நினச்சி போக சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டம்மியாக தான் வரும்னு பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட் விற்றுது. ஆனால் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காத. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க.
அதுவே வாங்கிக்கல, சாப்பிட்டதே இல்லை. கடையில் கூட கிடைக்காத பொருள் அந்த பொருள் இதுதான். சிம்பிளாக செய்யலாம் வீட்டில், அருமையான டிஷ் அது. அதுக்கு எங்கள் டீமில் வினித்து கூப்பிட்டாலும் வந்து செஞ்சு தருவான். அதில் தெரிஞ்சுவாங்க. எக்கு வச்சு உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சு செஞ்சா பன்னு எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. மறக்காத நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான உருளைக்கிழங்கு முட்டை போண்டா தான் செஞ்சோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான டேஸ்ட் கொடுத்துச்சு. எல்லாருமே பசங்களாம் விரும்பி சாப்பிட்டானுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான டிஷ்ஷு தான், வினித்து சொல்லியிருப்பான் ஏற்கனவே. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு எல்லா சத்தும் இது கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இது சிம்பிளாக வீட்டிலே செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாம் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு முட்டை எல்லாம் வச்சு லாலிபப் தான் செஞ்சோம். அதில் மசாலா எல்லாம் சேர்த்து வேறு லெவல் இருந்துச்சு. அது சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மக்களே புதுவிதமான டிஷ் தான் செஞ்சோம். அது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு முட்டை, அதுக்கு உருளைக்கிழங்கு திருப்பணும், வேக அடித்து நல்லா வெந்ததாக பார்த்து சூப்பராக செஞ்சு சாப்பிட்ட மக்களே. மசாலா ப்ரெட்டு முட்டையில் தடவி சூப்பராக சாப்பிட்ட மக்களே. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியாக இருந்தது. அப்படி நல்லானா எங்களை அடிக்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. ஓகே மக்களே. நீங்கள் வந்து நாங்கள் செஞ்ச வீடியோவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட்டில் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லைனா எதுவும் சொல்லாதீங்க. பாவம் எங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். நீங்கள் வந்து ஆறுதல் கொடுத்தா தான் நாங்கள் மேலும் மேலும் வளர முடியும். இந்த வந்து சேனலை வச்சுட்டு நாங்கள் எங்களால் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்கள் வந்து ஆறுதல் கொடுக்கணும் மேலும் மேலும். அதனால் எங்களுக்கு எல்லாம் ஆறுதல் கொடுங்க மக்களே. உங்களுக்கோசம் தான் நாங்கள் வீடியோ செய்கிறோம். அதனால் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி பார்த்தா தான் எங்களுக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வீடியோ போடணுன்னா நீங்கள் ஆறுதல் கொடுக்கணும். அதுக்கு தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். ஓகே, நான் போயிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.